ஸோ நமது வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து நம்ம ஆன்மீக லோகத்தை போய் சேர வேண்டும். அதான் நம்ம வாழ்க்கையின் நோக்கம். அந்த லோகத்தை நம்ம தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். ஆன்மீக லோகத்தை நம்ம வந்து திரும்பி போகிறது தான் நம்ம வாழ்க்கையின் நோக்கம். நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து நாம் அனைவரும் ஆன்மீக உலகை நோக்கி போக வேண்டும். கிருஷ்ணர் வாழும் லோகத்தை நோக்கி நாம் போக வேண்டும். ஸோ நம்ம வந்து ஆன்மீக உலகத்தை அடைய வேண்டும், கிருஷ்ணர் லோகத்தை அடைய வேண்டும் என்றால் கிருஷ்ணர் பக்தர்கள் சங்கத்தில் இருக்கும், கிருஷ்ண பக்தி தொண்டு செய்ய வேண்டும், சத்சங்கத்துல இருக்கணும், வைஷ்ணவ சங்கத்துல இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஆன்மீக பயணத்தை எளிதாக தொடரலாம். பல காரணங்களுக்காக தனியாம இருக்க சூழ்நிலை ஏற்பட்டாலும் நாம் வாணி சங்கத்தில் இருக்க வேண்டும். வப்பு சங்கத்தில் இல்லாத என்றாலும் வாணி சங்கத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும். வாழ்வின் குறிக்கோள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சிட்டு பிறகு நம்ம வந்து பௌதிக செயலை ஈடுபடக்கூடாது. வாழ்வின் குறிக்கோளை தெரிஞ்சுட்டு நம்ம வந்து பௌதிகமான செயல்களை பல நோக்கி செயல்களை செய்யக்கூடாது. ஒரு